கர்நாடகாவில் சாப்பாட்டு விஷயத்தில் கணவனுடன் ஏற்பட்ட சிறு சண்டையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கதிகலங்கச் செய்திருக்கிறது. 3 நாட்கள் படசப்பட்ட சாம்பாரை பரிமாறியதை கண்டித்ததால் மனைவி தனது உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் ரங்கசாமி. 5 ஆண்டுகளுக்கு முன் காவியா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. திருமணமான நாளில் இருந்து கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு காவியா மிகவும் சோர்வாக இருந்துள்ளார். வழக்கத்திற்கு மாறாக அவர் காணப்பட்டதால் குடும்பத்தினர் என்ன ஆனது என கேட்டுள்ளனர். அடுத்த கணமே அவர் வாந்தி எடுத்துள்ளார். பதறி போய் குடும்பத்தினர் கேட்டதற்கு விஷம் குடித்து விட்டதாக கூறி காவியா குண்டை தூக்கி போட்டுள்ளார். அதிர்ச்சியில் ஆடிப்போன குடும்பத்தினர் உடனே அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மருத்துவமனைக்கு சென்றதும் பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளார். பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததும் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சாப்பாட்டு விஷயத்தில் 27 வயதான இளம்பெண் விபரீத முடிவெடுத்தது தெரியவந்தது. சம்பவத்தன்று பிற்பகலில் கடும் பசியுடன் ரங்கசாமி வந்துள்ளார். அப்போது 3 நாட்களுக்கு முன்பு வைத்த சாம்பாருடன் உணவு பரிமாறியுள்ளார். இரவு உணவுக்கும் அதே சாம்பாரை சூடுபடுத்தி பரிமாறியுள்ளார். அதை கண்டதும் சூடான ரங்கசாமி மனைவியை திட்டியுள்ளார். 3 நாட்கள் பழசுபட்ட சாம்பாரை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைத்து மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி உட்கொண்டால் உடம்பு என்ன ஆவது என்று ஆவேசமாக கேட்டுள்ளார். அதற்கு அதைத்தானே நானும் சாப்பிடுகிறேன் என்ற துணியில் மனைவி பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே மாறி மாறி வார்த்தை போர் வெடித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ரங்கசாமி தனது மனைவியை அடிக்க கையை ஓங்கியுள்ளார். சின்ன விஷயத்திற்காக தன்னை அடிக்க கை ஓங்குவதா என காவியா குமரி உள்ளார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. பழசுவிட்ட சாம்பார் விவகாரத்தில் பெண் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வது பெங்களூருவில் புதிதல்ல. காவியா போன்று கடந்த ஜூன் மாதம் தேவனஹள்ளியில் நாகரத்னா என்ற பெண் விபரீத முடிவெடுத்துள்ளார். வேலைக்கு சென்ற பெண் இரவு 8:30 மணிக்கு திரும்பியுள்ளார். இரவு நீண்ட நேரமானதால் காலையில் வைத்த சாம்பாரையே இரவு உணவுக்கு சூடுபடுத்தி பரிமாறியுள்ளார். அதைக் கண்டு கணவன் குதித்தெழுந்து தாக்கியதால் நாகரத்னா தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதேபோன்று சாப்பாடு விஷயத்தில் கணவருடன் ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தில் 27 வயது இளம்பெண் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.